Learn from over 250 musical courses from 6 different genres. Visit bmusician.com. மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், புதுச்சேரி. டூர் பிளான் பண்றீங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டூர் போகணும்னா டூர் ஆன் தான் ஒரே ஆப்ஷன். பிளான் யுவர் நெக்ஸ்ட் டூர் வித் டூர் ஆன். உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? நீங்க நிறைய நேர்காணல்லாம் சொல்லியிருக்கீங்க. சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு தமிழ்னா எவ்வளவு பிடிக்கும், எவ்வளவு மேடை பேச்சு பேசியிருக்கீங்க எல்லாம் தாண்டி ஒரு வேலை நீங்க உங்க சின்ன வயசுல இந்த தமிழுக்கு பதிலா உங்க அப்பா அம்மா தமிழ் ஏன்டா படிக்கிற, பிரெஞ்சு எடுத்து படி, நீ ஜெர்மன் எடுத்து படி, நீ அந்த மாதிரி சொல்லியிருந்தா நம்மளோட வாழ்க்கை எந்த பாதையில போய் கண்டிப்பா ஃபெயில் ஆகி உருப்படாம போயிருப்பேன். ஏன்பா தமிழ் எடுத்து படினா தமிழ் வராமே எவ்வளோ பேர் தடுமாறிக்கிட்டு இருக்கான். ஃப்ரெஞ்சு ஜெர்மன்லாம் எடுத்து படிச்சு. ஆனால் எங்கள் அம்மா அப்பா அப்படி சொல்லலை. உனக்கு என்ன பிடிக்குமோ அதை எடுத்து படி, ஆனால் அதில் நீ ஜெயிக்கிறது தோக்கிறது அதனால் ஏற்படுற விளைவுகளை நீ எதிர்கொள்ள கற்றுக்கோ. நான் உன்னை எந்த இதுக்குமே கட்டாயப்படுத்தலை, நல்லபடியாக வான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு அம்மா அப்பா கிடைச்சது வாழ்க்கையில் எனக்கு மிகப்பெரிய கிஃப்ட், வரம்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ சமீபத்தில் உங்களுடைய பழைய வீடியோஸ் அந்த ரொம்ப அப்படி ஒல்லி குச்சியா அதுக்கு உள்ள ஒரு கோட்டு என்ன இப்போ எப்படி இருக்கு இல்லை அந்த கோட்டுக்குள்ள மறைஞ்சிருந்த ஒரு ஈரோடு மகேஷ் போல இருந்தீங்களே. ஸோ அப்போ உங்களுக்கே புதுசாக இருக்கும். அந்த மேடையோட மிரட்சி ஒன்று இருக்கும். என்னதான் ஜாலியாக ஆடியன்ஸ் கிட்ட பேசியிருந்தாலும் சுற்றி கேமரா லைட்டு, அதுக்கு முன்னாடி காமெடி பண்றதுன்றது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். மேடை மிரட்சிங்கிறது எனக்கு எப்பயுமே இருந்ததில்லை. எனக்கு எப்பயுமே கிடையாது. ஏன்னா நான் 6வதுலேருந்து பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டின்னு பள்ளி மேடைகளில் பேசுனதுனால, பள்ளியினுடைய ஆண்டு விழா, டெய்லி இந்த ப்ரேயர் மீட்டிங் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம பண்ணதுனால நமக்கு மேடை மிரட்சிங்கிறது எப்பயுமே கிடையாது. எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் அதை பார்த்து பயப்படுறது இல்லை. ஆனால் இந்த லைட்டு, இந்த விளக்கு வெளிச்சம், இந்த மாதிரி கேமரா இதெல்லாமே புதுசு தான். சரி, நமக்கு எங்கே பார்க்கணும் என்ன பண்ணணும்லாம் தெரியாது. அதெல்லாம் எல்லாம் சுற்றி இருக்கிற நல்ல மனிதர்கள் சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே பிடிச்சி மேலே வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த முதல் மேடை, அப்படி டிவி முன்னாடி கேமராலாம் வச்சு நீங்கள் சொன்ன அந்த முதல் ஜோக் ஞாபகம் இருக்கா? ஏன்னா என்னை தேவகோட்டை ராமநாதன் தம்பி தான் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் வந்திருக்காரு, கலக்கப்போதியார், அஸ்தபோதியாரில் வந்திருக்காரு. மிகச்சிறந்த தமிழ் ஆளுமை. இன்னைக்கு ஆன்மீக பேச்சாளர்களில், இளைஞர்களில் தேவகோட்டை ராமநாதன்கிறவர் ஒரு பெரிய இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் தான் எனக்கு கால் பண்ணி, அண்ணன் இந்த மாதிரி கலக்கப்போதியார்னு ஷோனே, அதில் வாய்ப்பு இருக்குது, நீங்கள் போங்க, என்னை விட நீங்கள் அதுக்கு தகுதியான ஆள், நீங்கள் போங்கன்னு என்னை ஒரு 12-14 தடவை கால் பண்ணி தொல்லை பண்ணி அந்த மேடைக்கு அமிச்சார். ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்கள் மீது அக்கறை இருக்கிற ஒரு நண்பன் உங்களோடு இருந்தால் உங்கள் வாழ்க்கை எந்த தருணத்தில் வேண்டுமானாலும் மாறும். அதுக்கு ராமநாதன் எனக்கு பெரிய உதாரணம் வச்சுக்கோங்களேன். அப்படி தான் உள்ளே போனேன். 10 நிமிஷம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாம் தான் ஃபஸ்ட்டு டைம் மைக்கு, டிவி, வெளிச்சம், கேமராலாம் பார்த்து ஆர்வத்தில் நான் பாட்டு 1.25 மணி நேரம் கண்டினியூஸாக ஸ்டேஜில் ப்ரோக்ராம் பண்ண மாதிரி பண்ணிட்டேன். அப்புறம் அடுத்த 2 மணி நேரம் கழிச்சு 2வது எபிசோட் ஏற்றி விட்றாங்க, மறுபடியும் பேசுங்க, என்னங்க அப்படி பண்ணுறீங்கன்னு. நான் பெருசாக ஞாபகம் இல்லானா அந்த ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஜோக்கில் ஒரு ஜோக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி சரி. ஒரு கோழி 10 முட்டை போட்டுச்சான், அதில் 9 குஞ்சு கோழி குஞ்சு, ஒரே ஒரு குஞ்சு மட்டும் வாத்து குஞ்சு, ஏன்டா அப்படின்னு வாத்தியார் கேட்டார். அதுக்கு அந்த பையன் பதில் சொன்னால், கோழியோட நடத்தை சரியில்லை சார் அப்படின்னு ஒரு ஜோக் இருக்குது. இப்போ அதுக்கு சுமாராக இருக்கும் உங்களுக்கு, அப்போ நல்லா இருந்தது. அது அந்த ஜோக் மட்டும் ஞாபகம் இருக்குது. அதாவது வெளில போனால் அதெல்லாம் சொல்லுமாங்க அந்த காலத்தில், ஒரு 10-12 வருஷம் முன்னாடி. ஆமாம். இப்போ எக்ஸாக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி காலப்போக்கில் இந்த ஜோக் சொல்கிற ஸ்டைலாக இருக்கட்டும் மாறிடும். இப்போ மிமிக்ரினா கூட அந்த டைமில் ஒரு 5 டெம்ப்ளேட்டான மிமிக்ரி வாய்ஸ். ஆமாம். இப்போ தான் பேசுகிறேன், இது யார் வேணால் பேசுவாங்க, இப்போ புதுசாக ஏதாச்சும் பேசுன்ற மாதிரி. நீங்கள் மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் நோபல் பரிசே வாங்கினாலும் இது எல்லாரும் பண்ணலாம் தான் எல்லாம் சொல்லுவான். நம்ம கேட்டதான் நண்பா, நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்ம ஊரில் என்ன தெரியுங்களா பெரிய பிரச்சனை, திட்டத்துக்கு ஒரு 50 கோடி பேர் ரெடியாக இருக்கான், பாராட்டுறதுக்கு 5 பேர் தான் இருக்கான் அந்த உலகத்தில். அதான் பிரச்சனையே நம்ம ஊரில். இப்போ நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா பிரதர், உங்கள் இன்டர்வியூ நிறைய பார்த்துருக்கேன், நல்லா பண்ணுறீங்க பிரதர் வந்தோன்னு ஒரு கட்டி பிடிச்சி நம்ம சொல்கிறதுல தானே அன்பே இருக்குது. கண்டிப்பாக. என்ன இன்டர்வியூ எடுத்துக்கிட்டேம்மா யார் இருந்தாலும் பேசிருக்கேன் நீ அப்படின்னா, அது எப்போ உங்களுடைய வேலை எப்போ இன்னும் மெருகேறும். நிறைய பேர் கலக்கப்போதில்லை என்ன கேட்பாங்க, என்னங்க சாதாரணமான ஜோக்காக இருக்குது அதுக்கெல்லாம் நீங்கள் கைத்தட்டி பயங்கரமாக சிரிக்கிறீங்கன்னு. அது சாதாரணமான ஜோக்கா இல்லை புதுசாக கண்டுபிடிச்ச ஜோக்கா, ரொம்ப நல்ல ஜோக்கான்லாம் எனக்கு தெரியாது. அந்த இடத்துல அவனை பாராட்டணுங்கிற ஒரு மனிதத்தன்மை எனக்குள்ளே இருக்குது. அதுக்காக தான் நான் பெருசாக கைத்தட்டுறது, கத்துறது, கொண்டாடுறது. ஏன்னா ஒருத்தனை பாராட்ட தான் அவனுக்குள்ளே இருக்கிற நல்ல விஷயங்கள் நிறைய வெளியில் வரும். நீங்கள் அவனை தொடர்ந்து அவனை கேலி பண்ணிகிட்டே இருக்கீங்க, அவனை ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கீங்கன்னா அவன் எப்படி பெரிய ஆளா வருவான். நீங்களும் தாடி பாலாஜியும் ஒரு 2 பேர் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அப்போ ஒரு கிரிட்டிசிசம். கோபி சுதாகர்னே சொல்லுங்க, கோபி சுதாகர் ஓப்பனா பேரே சொல்லலாம். அவங்க கோபி சுதாகர் பற்றி பேசும்போது இப்போ வரைக்கும் அது ஒரு ட்ரோலாக பார்ப்பாங்க நிறைய பேர். ஒரு 2 பேரோட வளர்ச்சியே இந்த 2 பேர் தடுத்துட்டாங்க. ஒரு வேளை உங்களுக்கு ஒரு பொறாமையா இருக்கலாம், இந்த நிறைய ட்ரோல்ஸ் பார்க்கும். என்ன பொறாம, கோபி சுதாகர் அக்கௌண்ட் பணத்தை எடுத்தனா இல்லை அவனுக்கு ப்ரோக்ராம் கொடுக்காதீங்கன்னு சொன்னானா, அவங்க ஏதாவது சேனலை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர். அந்த நேரத்தில் அந்த மேடையில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்க செலக்டாக எடுத்த லெவல் போக போகிறாங்க.
இல்லை அப்படின்னா நம்ம ரிஜெக்ட் பண்ண போகிறோம். இதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது, மனசுக்குள்ளே எதுவுமே கிடையாது. சரி. உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். குரேஷி வந்து கலக்கப்போதியார் சீசன் 5ல் வந்து ஃபைனலுக்கு போகணும், செமிஃபைனல் ரவுண்டு ஃபைனலுக்கு போகணும். சரி. குரேஷி செலக்ட் பண்ணல. ஆனால் குரேஷி வந்து அன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டார், தி பெஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணிட்டார். நான் என்ன சொன்னேன், நீங்கள் குரேஷி ஃபைனல் கொண்டு போயே ஆகணும்னு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து இல்லை முடியாதுன்னாங்க. ஆனால் தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்த மேடையில் இருந்த எல்லாருக்குமே தெரியும். நான் உடனே என்ன சொன்னேன்னா, ரிசல்ட்டெல்லாம் சொல்லிவிட்டு குரேஷி சேனலில் கேட்டு போராடி ஃபைனல்ஸோட மேடையில் ஒன்று ஒரு பெர்ஃபார்மன்ஸாவது நான் பண்ண வைக்கிறேன் தம்பி. ஏன்னா இன்னைக்கு நீ பண்ண பெர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் இந்த செமிஃபைனல்ஸில் பண்ணதில் உன்னோட தான் பெஸ்ட்டுன்னு. சரி சரி. அதனால ஒரு ஃபைனல்ஸ்க்கு வந்தார். கலக்கப்போர் சீசன் 5ல் டைட்டிலும் அடிச்சார். வின்னர். ஓகேவா? குரேஷி எனக்கு தெரியாது, அந்த தம்பி யாருன்னே தெரியாது. அவருக்காக பேசியிருக்கோம், தீனாக்காக பேசியிருக்கோம், புகழுக்காக பேசியிருக்கோம், பாலாவுக்காக பேசியிருக்கோம். ஒன்றுமே இல்லை. கோபி சுதாகர் நல்லா பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு அண்மையில் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணேன், 2 பேரையும் கட்டி பிடிச்சி நல்லா பண்ணுறீங்க தம்பி, நீங்கள் ரொம்ப நல்லா வரணும், படம் சிறப்பாக வரணும்னு. இதுதான் நான் வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அது எல்லாருக்கும் நம்மளை புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. குறிப்பாக இப்போ நீங்கள் ஜட்ஜஸ்ன்னு சொல்லும் போது இப்போ நாங்கள் வெளியில இருந்து பார்க்கும்போது என்ன சொல்லுவோம், இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறேன், எல்லாம் முன்னாடியே பேசி வச்சுப்பாங்க, இவங்க அதில் எழுத கூட மாட்டாங்கப்பா, மார்க்லாம் எதுவுமே போட போகிறது இல்லை, பின்னாடி இவங்களுக்கு சொல்லிடுவாங்க, இவங்களை செலக்ட் பண்ணு, இவங்களை செலக்ட் பண்ணாத, அதுக்கு ஏற்ற படம் நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு யூகம் எங்களுக்கு இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லாமே ஃபைல்ஸ் இருக்குது, எல்லாமே ரெக்கார்டு இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டாலும் சீசன் 5ல் வந்து யார் யார் எந்தெந்த கண்டென்ட் பேசுனாங்கிறது சேனலில் ரெக்கார்டு. சரி சரி. மார்க் மாதிரி போடுங்க எல்லாருக்கும். அதில் எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு நல்லா பிடிக்கும், பாலாஜிக்கு பிடிக்காமல் இருக்கலாம், சேதுரனுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், சேதுரனுக்கு பிடிச்சது எங்கள் 2 பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், பிரியங்காக்கு பிடிச்சது எங்கள் 3 பேருக்குமே பிடிக்காமல் இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. உங்களுக்குள்ள அந்த சண்டை வந்திருக்குமா, இது நல்லா பண்ணா நீங்க ஒரு அடம்? ஆமாம், நிச்சயமா. இன்னொருத்தர் எனக்கு செட்டே அவளை பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி எல்லாமே நடக்கும். ஆனால் ஃபைனலாக மார்க் போட்டுறோம்ல, அந்த மார்க்ஸ் வச்சு தான் எல்லாமே. ஓகே ஓகே. உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த டிராவல், அந்த ஸ்டேஜில் பேசுனதுல இருந்து அப்படியே இந்த பக்கம் ஜட்ஜா அப்படி மகிழ்ச்சி தான், மகிழ்ச்சி தானே இல்லையா? உருப்படாமல் போயிடுவேன் நீலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வீட்டில் நல்ல பையன், இந்த பையனை பெற்றதுக்கே பெருமைப்படுறேங்கிற மாதிரி தான் அது. எந்த இடத்துல வந்து ஒரு போட்டியாளராக நின்னோமோ அதே இடத்துல நடுவராக இருக்குதுங்கிறது இயற்கையும் வாழ்க்கையும் தந்த வாய்ப்பு. அதுக்கு நன்றியுடையவனா இருக்கேன், அவ்வளோ. அதுக்கு எப்படி நீங்க கணிக்கிற அது ஒரு விஷயம் இருக்குல்ல, இவன் கரெக்டா வருவான்ப்பா, அதை பார்த்த உடனே அது ஃபர்ஸ்ட் இதுலயே தெரிஞ்சிருமா, இல்ல போக போக தெரியுமா? தெரியும். சில பேர் வந்து ஸ்டார்டிங்ல ரொம்ப சுமாரா பண்ணிருப்பாங்க, ஆனா உங்களுக்கு தெரியும் இவனை கொஞ்சம் தட்டி விட்டா போலாம்பா, அந்த பையன் வளர்ந்துரும். 3 எபிசோட் 4 எபிசோட்ல பார்த்தா தெரியும். அப்படி யாராச்சும் ஒருத்தர் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? பாலா வந்து சீசன் 6லாம் அவனை நிறைய பேர் வந்து காயப்படுத்தினாங்க, தம்பியை வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஆனால் பாலா வந்தே ஆகணும்னு நினைச்சேன். அதே மாதிரி ஃபைனல் வந்து பாலா வினோத்தும் டைட்டில் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. குரேஷி வின் பண்ணும்போது நிறைய பேர் சொன்னாங்க, நவீனுக்கு கொடுத்துருக்கலாமே, நவீன் பயங்கரமா அந்த டைம்ல மிமிக்ரி பண்ணுவாரு, ஏன் குரேஷி கொடுத்தாங்கன்னு. இன்ஃபேக்ட் பாலா அந்த டைம்ல வினோத் கொடுக்கும்போது எதுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறாங்கன்ற மாதிரி. மறுபடியும் சொல்றேன், நான் மட்டும் அதில் ஜட்ஜஸ் இல்லை, நான் மட்டும் ஜட்ஜு கிடையாது, ஜட்ஜஸ் மறுபடியும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ரிசல்ட் சொல்றப்ப நமக்கே வந்து ஷாக்காகவும் இருக்கும், ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் சில ரிசல்ட்ஸ் எப்பயுமே. சரி சரி சரி. ஆனால் ஹானஸ்ட்டாக அன்றைக்கி சீசன் 5ஓட ஃபைனல்ஸில் வந்து குரேஷி ரொம்ப நல்லா பண்ணார். அது நவீனுக்குமே நல்லா தெரியும். ஓகே ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர். இது உண்மை அதுதானே, நம்ம எது உண்மையாக தானே சொல்லி ஆகும். ரொம்ப கேஷுவலாக அந்த ஒரு 18+ ஜோக் சொன்னால் தான் ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ண முடியும். ஆமாம், குறிப்பாக இளைஞர்களை கவரணுமா, டக்குன்னு ஒரு 4 18+ ஜோக்கை போடு. நீங்கள் ஏன் அந்த ட்ரெண்ட்குள்ளே வரல, இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லையா? பிரதர், எது தேவையான உணவுங்கிறது நாம தானே எடுத்துக்கணும் நம்ம வயிற்றுக்கு. ஒரு பஃபே சிஸ்டம் போகிறீங்க, நிறைய இருக்குது, ஒரு 20-30 ஐட்டம் இருக்குது. 30 ஐட்டத்தையும் நீங்கள் சாப்பிட முடியாதுல்ல. உங்களுக்கு அதில் எது பிடிக்குதோ அதானே சாப்பிடுவீங்க. எனக்கு பிடிச்சிருக்கிறத நான் எடுத்துக்கிறேன், அவங்களுக்கு பிடிச்சிக்கிறத அவங்க எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே. ஸோ உங்கள் பார்வையில் எது இந்த ஒரு 18+ ஜோக், அதுவும் ரசிக்கக்கூடிய ஒரு ஜோக்ஸ் இருக்கும் இல்லை வரைக்கும் சரி, உங்களுடைய மீட்டர் எப்படி சார் அதில் இருக்கு? அதாச்சும் ஆபாசமான வார்த்தை சொல்கிறீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு அளவுன்னு ஒன்று சொல்லுவாங்களா. ஆபாசங்கிறது தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் இதை சொன்னாதான் மக்கள் சிரிப்பாங்க, இதை சொன்னாதான் கை தட்டுவாங்க அப்படின்னு அவங்க மனசை நம்ம மாற்றிடக்கூடாது. நான் அதில் ரொம்ப இருப்பேன். நீங்கள் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படி தான் இருக்குன்னு. நான் அதான் மறுபடியும் சொல்கிறேன், செத்ததுக்கப்புறம் நம்மளை சீக்கிரம் மறந்து போயிடுவாங்க, எல்லாரையும் நம்மளால் திருப்திப்படுத்தவே முடியாது. வாழ்கிறப்ப நமக்குன்னு ஒரு சில ஸ்கேல் வச்சுட்டு வாழ்ந்த அளவுகோல் வச்சுட்டு வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டஸ்டன்ஸ் கிட்ட எப்போயாச்சும் சொல்லியிருக்கீங்களா, அது ஸ்டேஜில் பண்ணியிருப்பாங்க, ஏதாச்சும் தொடர்ந்து நான் இருந்தேன்னா பசங்க அந்த மாதிரி ஜோக் வரதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் அடிப்பானுங்க. இது சொன்னா அண்ணன் மார்க்கா குறைச்சிருவாரு, இருந்தாலும் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவானுங்க. தொடர்ந்து அது மாதிரி பண்ணாதரா, அது நல்லா இருக்கா, அது மாதிரி நீங்க சொல்லுது சொல்லுவேன். ஆமா பிரதர், ஒரு கெட்ட வார்த்தை சொன்னோன்னே எல்லாரும் கை தட்டுறாங்க அப்படின்னா, இப்ப அந்த வார்த்தை நீ சொல்லாம இருந்தா கை தட்டாம இருப்பான்ல, கடந்து போயிடுவான்ல அவன். நீயே வந்து பார்வையாளர்களோட ஆடியன்ஸோட மனசை நீயே கரெக்ட் பண்றேன்னு கேட்கறேன். ரைட் 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 இல்லையா? ஒரு கெட்ட வார்த்தை ஹீரோ சொல்றாருன்னா எல்லாம் அத்தனை பேர் தேட்டரே கை தட்டுறாங்க, நான் பாக்குறேன்.
என்னடா அப்படி இருக்கீங்க எல்லாம் அதுவும் சொல்கிற கெட்ட வார்த்தை எல்லாமே பெண்களுடைய உறுப்புகளை மையப்படுத்தி சொல்கிறோம். எவ்வளோ கேவலமான ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நீ கெட்ட வார்த்தை சொல்கிறப்ப கூட நீ வந்து பெண்களை வச்சு தான் நீ சொல்லுவேன்னா அப்போ மனசுக்குள்ளே எவ்வளோ ஆண்கிற திமிரு அடங்கியிருக்கு. நிச்சயமா உடன்பாடே இல்லை பிரதர். இது இவங்க நிறத்தை வச்சு கிண்டல் பண்றாங்க. இப்போ அறந்தாங்க நிஷனா இவங்களோட நிறத்தை வச்சு அவங்களோட உடல் வாக வச்சு பிரியங்கா சிரிக்கிறத வச்சு நிறைய சாப்பிட்றாங்க. இது கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்களே, என்னைக்காச்சும் அவங்க சீரியஸாக எடுத்திருக்காங்க பிரதர்? அது சீரியஸாக எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யாருமே அதை பண்ண மாட்டாங்க. இப்போ நானும் நீங்களும் நண்பர்கள்னா நீங்கள் எந்த அளவுக்கு கலாச்சா தாங்குவீங்கன்னு ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு தெரியும். சரி சரி சரி. அதை தாண்டி வரப்ப நான் என்ன சொல்லுவேன்னா பக்கத்தில் இருப்பேன், டே வேணாண்டா அவன் அப்செட் ஆறான்டா வேண்டான்னு சொல்லிடுவோம். அதே தான் நிஷாக்கா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜெம். ஓகே ஓகே. அது வைரம். அது அந்த அக்கா தன்னை ஒரே ஒரு விஷயம் பிரதர், தன்னை தாழ்த்திக்கிற வேணுமே வாழ்க்கையில் தாழ்ந்து போனதாக சரித்திரமே இல்லை. அதுக்கு நிஷாக்கா ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். அவங்க அவ்வளோ கிண்டல் பண்ணுவோம், அவ்வளோ கலாய்ப்போம். ஆனால் அக்கா வந்து ஆடியன்ஸ் என்டர்டெய்னர் ஆனா சந்தோஷம். இது பத்தலை சார், இன்னும் கொஞ்சம் ஏதாவது புதுசாக யோசிங்க. எல்லாருமே சொல்லுவாங்களா, என்னதான் 15 வருஷம் ஆனாலும் இப்பயும் அந்த பழைய வீடியோ பார்க்கும்போது என்னையா இந்த மனுஷன் எப்படி இருக்காங்கலாம் உங்களை கேட்க போறது இல்லை, எப்படி அப்படியே இருக்கீங்க தான் கேட்கணும். எப்படி அப்படியே அப்போ பார்த்த மாதிரி தான் இருக்கீங்க. அந்த ஒரு ஃபுல் எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு ஃபுல் ஷேப். ஈரோடு மகேஷ்க்கு தாடி வளருமா வளராதா? அது எனக்கே சந்தேகம் தான். ஏன் அப்படி எப்படி அப்படியே இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் என்னன்னா, நான் உண்மையாக என்னுடைய குணத்தை சொல்கிறேன். நான் யாரை பார்த்தும் பொறாமப்பட மாட்டேன். என்ன வந்து ஏதோ ஒரு கலாச்சி யாரோ ஒருத்தர் இங்கே பேசியிருக்காரு போல தெரியல நமக்கு. அவர் வந்து நான் ஹோஸ்ட் பண்ண ஷோக்கே வந்திருந்தாப்புல. சரி. அவர் தயங்கி வராப்புல. இதில் என்ன காமெடினா அவரு தான் அந்த கலாச்சாரம்னு எனக்கு தெரியல. நம்ம தான் அறிவே இல்லையே சோஷியல் மீடியாவில் நமக்கு பெருசா. அவரே வந்து பேசி முடிச்சுட்டு எல்லா இன்டர்வியூ கொடுத்தோம். அண்ணே நான் வந்து உங்களை தப்பாக நினச்சிட்டேன், என்னென்ன நீங்கள் இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கீங்க, சாரிண்ணே அப்படின்னாரு. நான் அப்புறம் அவர் எல்லாம் பேசி முடிச்சு சாரிலாம் கேட்டு முடிச்சிட்டாரு. அப்புறம் சொன்னேன், தம்பி தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்கள் யார் தம்பி அப்படின்னு. இல்லைண்ணே நான் இந்த மாதிரி ஆர்ஜேவாக இருக்கேன், இந்த மாதிரி ஒரு இதில் வந்து எங்களை இது பண்ணேன், எனக்கு எதுவுமே தெரியாது தம்பி, அப்படி பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. சரி சரி. எல்லாருமே விமர்சனத்திற்கு உட்பட்டவர்கள் தான், யாருமே விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. ஆனால் அந்த விமர்சனம் கண்ணியமாக இருக்கிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே ஓகே. அதனால் அதெல்லாம் நான் எனக்கு தெரியவும் தெரியாது, அதை பற்றி தெரிஞ்சாலும் நான் கவலையும் பட மாட்டேன். எனக்கு தெரிஞ்சே நீங்கள் உள்ளே வந்திருந்தாலும் நான் உங்களை இப்படி தான் அறிமுகப்படுத்தியிருப்பேன். பெஸ்ட்டு விஷஸ், ஆல் தி பெஸ்ட், இன்னும் லைஃப்பில் பெரிய ஆளாக வாங்க அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படியே இருக்கிறதுக்கான காரணம், நான் என் அப்பா எப்படி இருந்தனோ மனசளவில் அப்படியே இருக்கேன், அதனால அப்படியே இருக்கேன். இந்த பொறாமப்பட மாட்டேன். இருந்தாலும் பொறாமையை தாண்டி அந்த ஒரு போட்டி இருக்கும்ல. இப்போ ஸ்டேஜில் பண்ணுறேன், இந்த பக்கம் ஈரோடு மகேஷ் இருக்காரு, இந்த பக்கம் மதுரை முத்து இருக்காரு, பார்த்துடலாமா, நீங்க 10 சொல்லுங்க நான் ஒரு 10 சொல்கிறேன், யார் அடிச்சு தூள்கா, அந்த ஒரு போட்டி எப்படி நடக்கும்? நிச்சயமாக இருக்கும். ஸ்டாண்டப் காமெடியில் சிக்கல் வேறு. அது இப்போ மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன். முதல்ல வந்து நகைச்சுவை துணுக்குகளாக வரிசையாக சொல்லிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் அதையே கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக ஒரு யதார்த்தமாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இப்போ நடைமுறை யதார்த்த வாழ்க்கை எடுத்து நம்ம பேசுகிறோம். ஸ்டாண்டப் காமெடிக்கான வடிவம் மாறிட்டே இருக்கும். முத்து பாருங்க ஒரு இடத்துல என்ன பண்ணாருன்னா டக்குன்னு ப்ராப்பர்ட்டி காமெடிக்கு மாறிட்டார். பார்த்தீங்களா? சும்மா சாதாரணமாக இருந்த ஒரு விஷயத்த அதில் ஏதோ ஒரு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. ரொம்ப ஸ்மார்ட்டுங்க அவர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய 20 ஆண்டு கால நண்பர் அவர். ஒருத்தன் ஒரு நல்ல கலைஞனுங்கிறவன் தனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சதை விட தன்னை ரசிக்கிறவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சவன் நல்ல கலைஞன். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதை கொடுக்கணும்ல. டக்குன்னு ப்ராப்பர்ட்டிக்கு மான் எடுத்து தூக்கி போட்டு சல்மான்ங்கிறாரு. நான் கேட்டேன், எப்படியா யோசிக்கணும் நண்பா, அதை தான் விரும்புகிறாங்க அத்தனை பேரும். அப்படி எனக்கு செல் அப்படி இப்படின்னு பரட்டி செலிபிரிட்டி அப்படிங்கிறாரு. என்னவோங்க அவர் இதே யோசனையா? நான் சொன்னேன், இப்படி பைத்தியமாயிராதியா நீ அப்படின்னு பயமா இருக்குன்னு. நான் அந்த மாதிரி அதெல்லாம் போட்டி இருக்கும் நிச்சயம். ஓகே. ஆனா நீ ஏன் பார்க்கறதுல போட்டி இருக்கும். சரி, அப்படி உங்களுடைய ஸ்ட்ரென்த்தா நீங்க பார்க்கறது என்ன? நான் வாழ்வியல் யதார்த்தத்தோட வேல்யூஸோட சேர்ந்து ஸ்டாண்டப் பண்ணுவேன். சரி சரி சரி. வரிசையாக ஜோக் சொல்லிகிட்டே இருப்போம். டக்குன்னு எமோஷனலாக மாற்றுவேன், டக்குன்னு நல்ல தமிழில் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன், மறுபடியும் ஸ்டாண்டப் உடனே வருவேன். என்னால் இந்த என்ன சொல்கிறது மூட் ஸ்விங் டக்குன்னு என்னால் பண்ண முடியும். எனக்கு மட்டும் இல்லை, கேட்குற பார்வையாளர்களுக்குள்ளேயும் அதை கடத்த முடியுங்கிறது என்னுடைய பலமாக நான் நினைக்கிறேன். Learn from over 250 musical courses from 6 different genres. Visit bmusician.com. மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், புதுச்சேரி. டூர் பிளான் பண்றீங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டூர் போகணும்னா டூர் ஆன் தான் ஒரே ஆப்ஷன். பிளான் யோர் நெக்ஸ்ட் டூர் வித் டூர் ஆன்.